ஒரு குழந்தைய போய் நீ கட்டி வச்சிருக்கியா? 2005 பிறந்தன்றாயா அவன். மாப்ள நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வேணா உங்க டேட்டா பத்தி மாத்திடலாம். நீ திருந்தவே மாட்டேன். அடிக்காதீங்க மாப்ள. ஐயோ நானும் அவ வயசு நினைச்சுக்கிட்டு இருக்காயா? ஒரு நாள் அவளுக்கு உண்மை தெரிஞ்சு சின்ன பொண்ணுன்றதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்க மாட்டா? இல்ல இல்ல. ஆமா. ஏய் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சியா. எனக்கெல்லாம் அனிமுன்னா ஊட்டி கொடைக்கானல் தாயா தெரியும். ஆனா அவ கூமாப்பட்டி போலான்றாயா. கூமாப்பட்டினா அந்த எரும நாயக்கம் பட்டி பக்கத்துல இருக்குமா அந்த ஊரா? அது இல்ல விடுங்க மாப்ள. ஐயோ ஏன் அப்படி பண்ண? விடுங்க மாப்ள. இப்ப என்ன ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லணும் அவ்வளவுதானே. சொல்றேன். ஏன் பண்ண தெரியுமா? சொல்லு. தெரியுமா? தெரியல சொல்லு. அப்ப நீயே கண்டுபிடி. சொல்லு. அப்போ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்கான். இவ்வளவு வேலை சமாளிக்கணுமே. ஐயோ உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு லைஃப்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என் அப்பா எனக்கு இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணாதான் பிடிக்கல. அதுக்கு உங்களை பிடிக்கலன்னு இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கல. பிடிச்சிருக்குன்றாளா பிடிக்கலன்றாளா? அதான் டிவோர்ஸ் பண்ண போறேன். என்ன சொல்ற? ஆமா 6 மாசத்துல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். அது ஏன் 6 மாசம்? அப்பதானே எனக்கு அலிமணி கிடைக்கும். அலுமினியமா? அது வீட்லயே இருக்கேங்க, கேட்டா நானே கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் டைவர்ஸ்? ஐயோ அலிமணினா என்ன கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ண அப்புறம் நீங்க மாசம் மாசம் காசு கொடுக்கணும். ஓ ஜீவனாம்சமா? ஜீவனாம்சம்னா அதுவே தெரியாதா? அது தெரியாம தான் கேக்குறியா? அதான் அலிமணி. நீங்க தானே ஹஸ்பண்ட், நீங்க தான் கொடுக்கணும். என்னம்மா என்னென்னமோ சொல்றியேம்மா. அப்படி பார்த்தா கூட என்னை விட ஜாஸ்தியா நீ தானே சம்பாதிக்கிற, நீ தானே எனக்கு கொடுக்கணும். அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஹஸ்பண்ட் தானே, நீங்க தான் கொடுக்கணும். அதாவது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணனா அந்த கடனும் கொடுக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக 6 மாசம் உங்களை பார்த்துக்கவும் செய்யணும். நீங்க டைவர்ஸ் கேட்கும் போது டைவர்ஸும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அலிமணின்ற பேர்ல 30,000 சம்பாதிக்கிறேன்னா 3 லட்சம் சம்பாதிக்கிற உங்களுக்கு காசும் கொடுக்கணும். அப்ப இந்த 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் நைட்டு குட் நைட். ஒருவேளை நீங்க கேட்டதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுமைப்படுத்துறீங்க, வரதட்சணை கேக்குறீங்க, அஃபேர் வச்சிருக்கீங்கன்னு vlog பண்ணி வீடியோ போடுவேன். இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.